அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது 1 பார்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். பிகினர்ஸ்குள்ளே ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். 2 விசில் தான் நம்மளுடைய கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்யக்கூடிய இந்த கிரேவி 1/2 கிலோ அளவு சிக்கனில் செய்ய போகிறோம். நீங்கள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அளவுகளை நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸு கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேலு ஒரு பெரிய சைஸு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீர்னதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்மளுடைய சிக்கன் இதுலேயே நல்லா குக் ஆகட்டும். இந்த அளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனில் இருந்தும் தண்ணி வரும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்லையே நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணியை ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இன்னும் இருக்குது அப்படின்னு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை வற்ற வச்சுக்கிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஃபைனலாக ஆட் பண்ணும் போது தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் எப்போவும் நீங்கள் ஃபைனலாக மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளான கிரேவி, ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்யணும்னு தோணும். குயிக்காக சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக வைக்கணும் அப்படின்னா இது போல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.